ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ரதினா. வெல்கம் டு ரதினா குவான்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் IBPS PO எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இதில் நான் 5 இயர்ஸ், லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குல்ல, 2021லேருந்து 2025 வரைக்கும் 5 இயர்ஸ் IBPS PO எக்ஸாம் நடந்திருக்கும். நிறைய ஷிஃப்ட்டில் நடந்திருக்கும். ஸோ அந்த அனாலிசிஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். டோட்டலாக 16 ஷிஃப்ட்டுக்கான அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த டாப்பிக்ல என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ வெயிட்டேஜஸில் கொஸ்டின் வந்துருந்துச்சு, அரித்மெட்டிக்லலாம் என்னென்ன டாப்பிக்கில் கேட்டிருந்தாங்க, கேஸ்லெட் கேட்டாங்களா, டேபிள் கேட்டாங்களான்னு கம்ப்ளீட் அனாலிசிஸ், ஒரு 5 இயர்ஸ்க்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாமோட அப்ரோச் புரிஞ்சிடும். எப்படி கேட்பாங்கன்ற பேட்டர்ன் நல்ல மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆயிடும். பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு தெரியும், இருந்தாலும் எக்ஸாக்டாக இது வந்து IBPS POவோட அனாலிசிஸ், சரியா? ஸோ இதை பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 இயர்ஸ் 16 ஷிஃப்ட்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஹவு டு ப்ரிப்பேர், டெய்லி நீங்கள் என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். அண்ட் எக்ஸாமை போய் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன ஆர்டரில் நீங்கள் அட்டன் பண்ணணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே இந்த அப்ரோச்சை நீங்கள் கரெக்டாக பண்ணலன்னா உங்களால் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியாது, சரியா? பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ஒரு ஃபேக்ட் என்னன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அந்த அப்ரோச்சை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் நீங்கள் பேங்க் எக்ஸாமில் கிளியர் பண்ண ஆரம்பித்தாலும் எல்லா ப்ரிலிம்ஸும் அடுத்து நெக்ஸ்ட் கிளியர் ஆயிடும். சம் மார்க் டெஸ்ட் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், சரியா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த அப்ரோச் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் பேங்க் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரதினா குவான்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பேங்கிங் காம்போ கோர்ஸ்ன்னு இருக்கும். இதில் உங்களுக்கு குவான்ஸ் A to Z சீரிஸ் கோர்ஸும், இந்த குவான்ஸ் A to Z சீரீஸில் 60 டேஸ்க்கான நான் பிளானர் கொடுத்துருப்பேன். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை நீங்கள் 60 டேஸில் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், அந்த பிளானர் வந்து நான் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 60 டேஸ் பிளானர் வந்து இந்த கோர்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த கோர்ஸும் DA மெயின்ஸ் கோர்ஸும் சேர்த்து காம்போ பேக்காக நம்ம ரதினா குவான்ஸ் ஆப்பில் இருக்குது. நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குவான்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம், சரியா? எஸ், அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த பிடிஎஃப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரதினா குவான்ஸ் ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் இந்த அனாலிசிஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் திரும்ப டவுன்லோட் பண்ணி இந்த அனாலிசிஸ் திரும்ப பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2025லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த அனாலிசிஸ்க்கு அப்புறம் இந்த அனாலிசிஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன செக்ஷனில் எப்படி எப்படி இந்த டைம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்ம பார்ப்போம். அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2025ல் எனக்கு ஒரு ஷிஃப்ட்கான டேட்டா தான் கிடச்சிச்சு. இதெல்லாம் எதுலேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா, ரதினா குவான்ஸ் ஆப்லேயே டெஸ்ட் பாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெஸ்ட் பாஸ்க்குள்ளே ஜஸ்ட் 49 rupees தான் நமக்கு ஆப்லேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அதில் பேங்கிங் PYQஸ்ன்னே சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் எல்லா எக்ஸாம்ஸோட IBPS PO மாதிரி எல்லா எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ இது நமக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை வச்சு மெமரி பேஸ்ட் கொஸ்டின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இது ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நானே தனியாக அனாலிசிஸ் ரெடி பண்ணேன். ஸோ அதனால் பாருங்கள், 2025க்கு நமக்கு ஒரு ஷிஃப்ட் August 23rd நடந்திருக்கு லாஸ்ட் இயர். ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ராக்சிமேஷன் ஒரு 5 குவாட்ரடிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ் கேட்கல. யூஸ்வலாகவே பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டிங்கனாலே 3 செக்ஷனாக பிரிச்சிடலாம். அதை நான் அனாலிசிஸ்க்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த 3 தான் நமக்கு மார்க் ஸ்கோரிங் செக்ஷன் சொல்லுவோம். இது அரித்மெட்டிக் செக்ஷன் அண்ட் இது DA செக்ஷன். ஸோ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஷின்ஸ் வரும். ஓகே, ஸோ 35 கொஷின்ஸ் ப்ரீவியஸாக 35 கொஷின் 35 மார்க் இருந்துச்சு. இப்போ வந்து 35 கொஷின் 30 மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மார்க்ஸும் எப்படி பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 0.87 சம்திங் அப்படி தான் பிரிக்கிறாங்க. ஸோ மார்க் டெஸ்ட்லலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கொஸ்டின் லெவல் பொறுத்து மார்க் வேரி ஆகலான்னு. பட் மார்க் டெஸ்ட்டில் நிறைய இடங்களில் இப்படி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கொஸ்டினோட வேல்யூ 0.87 அந்த ரேஞ்ச் தான் வச்சுருக்காங்க ஈக்குவலாக. ஸோ நமக்கு தேவை 35 கொஷின். இதில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுன்றது பார்ப்போம். IBPS PO பொறுத்த வரைக்கும் SBI PO, IBPS PO இதுதான் கொஞ்சம் டஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் இதில் 20 to 25 கொஷின் அட்டன் பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம், சரியா? அது எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்னு பாருங்கள். எந்தெந்த செக்ஷனில் எப்படி எப்படி கேட்டிருக்காங்கன்றது நான் இப்போ லைட்டாக ஓரலாக சொல்கிறேன். இந்த PDF நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் எதுக்காக தேவைப்படுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ராக்சிமேஷன் 5 குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் அரித்மெட்டிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், மிக்சர் லிகேஷன்,
மென்சுரேஷன், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், ட்ரெயின்ஸ், SICA ரெண்டும் சேர்ந்து ஒரு கொஷின்ல வர மாதிரி ஒரு கொஷின், ஏஜஸ், பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பர்சன்டேஜில் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஷின். ஸோ டோட்டலாக அரித்மெட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா 11 கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவே DI டேட்டா இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 2 விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று கேஸ்லெட் DI, இன்னொன்று வந்து பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் லைக் டேபிள் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், லைன் சார்ட் இந்த மாதிரி கேட்கலாம். சரியா? கேஸ்லெட்ல ஒரு செட்ல 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் வித் நோட்ஸ். இப்பெல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா டேபிள் கொடுத்துருவாங்க, அது கீழே சில நோட்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ PO லெவல்ன்றப்போ அப்படிதான் இருக்கும். அதுவும் பாருங்க அரித்மெட்டிக் லாஸ்ட் டைம் என்ன டாபிக்ல கேட்டாங்கன்னா ப்ராபபிலிட்டி டாபிக்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஒரு செட்லேருந்து 5 கொஸ்டின்ஸ், DIனாலே 5 கொஸ்டின்ஸ். அண்ட் லைன் கிராஃப் பாருங்க ஒரு செட்ல 5 லைன் கிராஃப் ஒரு செட் கொடுத்துருக்காங்க, 5 கொஸ்டின்ஸ் தான். ஸோ நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செட்லையுமே மேக்ஸிமம் டேபிள் DI வந்துடுது. சரியா? ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு 3 செக்ஷன் இருக்க போது. ஒன்று மார்க் ஸ்கோரிங் செக்ஷன், இது 3 நம்ம மார்க் ஸ்கோரிங் செக்ஷன் சொல்லுவோம், நான் ஃபைனலாகவும் சொல்கிறேன். அடுத்து அரித்மெட்டிக் அண்ட் DIயில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். நான் இது சும்மா ரீட் பண்ணி காட்டுற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேபிள் DI வருது. ஸோ நீங்கள் பின்னாடி போக போக பார்த்தீங்கன்னா 2021லேருந்தே நம்ம பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அப்போ தான் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்றது நம்ம பார்க்க முடியும். Oh my God, வெயிட். ஸோ 2021லேருந்து நம்ம என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்றது செக் பண்ணுவோம். வெயிட். எஸ் 2021லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் டேபிள் அந்த மாதிரி தான், நோட்ஸ்லாம் இருக்காது. ஒரு டேபிள் ஈஸியான, ரொம்ப ஈஸிலாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் டேபிள் ப்ளஸ் நோட்ஸ், அரித்மெட்டிக் அந்த மாதிரி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுலேயே டேபிள் ப்ளஸ் ஃபில்லப் அந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டேபிள் DI வரும். அப்போது இப்போ வர்ற எக்ஸாம்ஸில் நீங்கள் அட்டன் பண்ண போகிற ஷிஃப்ட்டில் டேபிள் DI வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய டேபிள் DI வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கூட நோட்ஸ் இருக்கிற மாதிரிலாம் எல்லா DIயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஒரு டேபிள் DI வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய எல்லாத்துலேயுமே டேபிள் வந்திருக்கு பாருங்கள். அதே போல் கேஸ்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2025ல் ஒரு ஷிஃப்ட் தான் கிடச்சிச்சு. ஸோ அதில் ஒரு கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. பட் மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா சில தடவை கேஸ்லெட் கேட்குறாங்க, கேட்காம இருக்காங்க. பட் மேக்ஸிமம் 90% கேஸ்லெட்லாம் வரும். எஸ், இப்போ கவனிங்க, இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மார்க் ஸ்கோரிங் செஷனுக்கு வருவோம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா IBPS PO பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷனை விட அப்ராக்சிமேஷன் தான் கேட்பாங்க. இப்போ கிளர்க் எக்ஸாம்ஸ் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அதிகமாக கேட்பாங்க. ஒரு செட்டில் சிம்பிளிஃபிகேஷன், இன்னொரு செட்டில் அப்ராக்சிமேஷன் அந்த மாதிரி. பட் இப்போ இதில் பாருங்களேன், 2024ல் நமக்கு 1 2 3 4 5 ஷிஃப்ட் இருக்குது. சரியா? டேட்டோட நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த 5 ஷிஃப்ட்ல அனலைஸ் பண்ணும்போது 4 ஷிஃப்ட்ல வந்து அப்ராக்சிமேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு தான் வந்து 20 டேட்டை இங்கே மாற்றி வச்சுருக்காங்க மக்களே. ஸோ இது வந்து 20th அக்டோபர் டைப் பண்ண கொடுத்துருந்தேன். 20th அக்டோபர். சரியா? 20th அக்டோபர் 2024 2024ல் 5 ஷிஃப்ட்ல எடுக்கும்போது ஒரு ஷிஃப்ட்ல தான் சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. அப்போ இப்போ மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. IBPS PO பொறுத்த வரைக்கும் குவான்ட் செக்ஷனில் இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்டில் அப்ராக்சிமேஷனை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் நிறைய அப்ராக்சிமேஷன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன கொண்டு வரேன்னா, இப்போ இந்த 16 ஷிஃப்ட்டில் கேட்டிருப்பாங்கல்ல, அதில் கேட்ட எல்லா அப்ராக்சிமேஷனையும் எடுத்துகிட்டு வரேன். அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்தையுமே எடுத்து நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்ராக்சிமேஷன் தான். இங்கே பாருங்கள், அப்ராக்சிமேஷன் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. 5 தாண்டியெல்லாம் அதிகமாகலாம் கேட்கல. கிளர்க் எக்ஸாம்ஸ்லாம் சில நேரம் 9 10 அப்படி கூட கேட்பாங்க. அப்ராக்சிமேஷனாக சிம்பிளிஃபிகேஷனாக நீங்கள் பார்க்குறப்போ இந்த போர்ஷனில் எல்லாமே அப்ராக்சிமேஷன் தான் வருது. ஓகே, இந்த இயரில் 2021ல் பார்த்தா இந்த கிடைச்ச நம்ம 3 ஷிஃப்ட்லையுமே சிம்பிளிஃபிகேஷனாக அப்ராக்சிமேஷனாக கேட்கலாம். அங்கே பதிலாக மிஸ்ஸிங் நம்பரும் குவாட்ரடிக் ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க. அப்போ மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நிறைய அப்ராக்சிமேஷனை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மார்க் ஸ்கோரிங் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரிஸ் அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். கரெக்டாக? வேற என்ன கேட்கலாம் இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட் பொறுத்த வரைக்கும்? சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ்லையும் மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் இருக்கும், அண்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு மார்க் ஸ்கோரிங் பார்ட். நான் கம்ப்ளீட்டாக ஃபைனலாக அனலைஸ் பண்ணியும் நான் சொல்கிறேன். ஓகே, இதே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி அடுத்து பாருங்கள், எந்தெந்த ஷிஃப்ட்டில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்பர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மிஸ்ஸிங் அண்ட் ராங் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ராங் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா எப்போவுமே மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிறத விட ராங் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் ராங் நம்பர் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு லாஜிக் கொஞ்சம் ஈஸியாக வச்சுருப்பாங்க. சரியா? மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். மிஸ்ஸிங் நம்பர் கேட்டால் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிறது ஈஸின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ராங் நம்பர் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த லாஜிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அது கேட்டாலுமே உங்களுக்கு பாருங்க எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க. 2024 ராங் நம்பர் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த ஒரு பேட்ச்க்கு மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க. அடுத்த ஒரு பேட்ச்ல அதை கேட்கவே இல்லை. ஓகே, அடுத்து பாருங்க மிஸ்ஸிங் நம்பர் 5 கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ராங் நம்பர் 5 கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஷிஃப்ட்ல மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்கன்னா இன்னொன்றில் ராங் நம்பர் கேட்பாங்க. இன்னொரு ஷிஃப்ட்ல அதை கேட்காம கூட இருக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு மார்க் ஸ்கோரிங் செக்ஷனுக்கு மிஸ்ஸிங் அண்ட் ராங் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் எக்ஸாம்னால இதான் ப்ரொசீஜர். இருந்தாலும் நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2025ல் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் 2024 ஷிஃப்ட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குவான்டிட்டி 1 and 2 கம்பேரிசன் இந்த ஷிஃப்ட் மட்டும் பாருங்களேன். 19th October 2024 ஷிஃப்ட் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஒவ்வொரு ஷிஃப்டாக நான் அனலைஸ் பண்ணலான்னு தான் நினச்சேன், பட் நான் மிக்சடாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த ஷிஃப்ட் பாருங்க. இந்த ஷிஃப்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேஷன் 5, மிஸ்ஸிங் நம்பர் 5, இதில் 4 கொஸ்டின். ஸோ அப்போது இந்த பார்ட்ல இருந்தே மார்க் ஸ்கோரிங் பார்ட்ல இருந்தே கிட்டத்தட்ட 14 மார்க். இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட் தான் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும், அரித்மெட்டிக் தெரியாதவங்களுக்கு. சரியா? ஸோ அது பாருங்க 5 + 5 + 4ன்னு 2024 கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா Q1 and Q2 எய்தர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லலாம். ஆனால் என்ன இது சம்டைம்ஸ் குவான்டிட்டி 1 அண்ட் குவான்டிட்டி 2ஓட கம்பேரிசன் கேட்குறாங்க. குவான்டிட்டி 1க்கு ஒரு அரித்மெட்டிக் கொஸ்டின் வச்சிருப்பாங்க, குவான்டிட்டி 2க்கு ஒரு அரித்மெட்டிக் கொஸ்டின் வச்சிருக்கலாம். ஸோ குவான்டிட்டி 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்க. ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், போர்ட்ஸ், மிக்சர் அலிகேஷன், மென்சுரேஷன், பர்சன்டேஜ், ரேஷியோ, பார்ட்னர்ஷிப். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ பாருங்க நமக்கு இது ரெண்டும் ஃபிக்ஸடாக பண்ணியாச்சு, நான் தனியாக சொல்கிறேன். அண்ட் இதில் பாருங்க அரித்மெட்டிக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்குமே மிக்சடாக தான் வந்திருக்கு. எதையுமே நம்ம ஒமிட் பண்ண முடியாது. இந்த பேட்டர்னில் தான் வருதுன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா டாப்பிக்லையுமே பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், பார்ட்னர்ஷிப் இங்கே கேட்குற டாபிக் ரிப்பீட்டடாக வருது. பெர்முடேஷன் காம்பினேஷன் மட்டும் லாஸ்ட் 5 இயர்ஸில் கொஸ்டினே கேட்கல. மேபி அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த தடவை பெர்முடேஷன் காம்பினேஷனில் கேட்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் எல்லா டாப்பிக்கும் முக்கியமான அரித்மெட்டிக் டாபிக் எல்லாமே படிக்கணும். நான் என்னென்ன டாபிக் படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது சம்டைம்ஸ் 11 கொஸ்டின், 10 கொஸ்டின், 10, 11, 10, 9. ஸோ அப்போ 10, 11, 9 இந்த ரேஞ்சில் தான் கேட்குறாங்க. மோஸ்ட்லி 10 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. பாருங்க, இந்த அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் கேஸ்லெட்டும் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். டேபிள் ப்ளஸ் நோட்ஸ் வந்துருச்சா? ஸோ இது பாருங்க, டேபிள் ஒரு செட் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்க, கேஸ்லெட் டிஐஏ கேட்காம டேபிள் டிஐயில் 6 கொஸ்டின் கேட்டு, லைன் கிராஃப் ஒரு 5 கொஸ்டின் கேட்டு, அந்த ரிமைனிங் 4 கொஸ்டினை கொண்டு வந்து கேஸ்லெட்டுக்கு பதிலாக இங்கே குவான்டிட்டி 1 and 2 கேட்டாங்க. சரியா? ஸோ இதுதான் ஐபிபிஎஸ் பிஓவோட பேட்டர்ன். இப்படி தான் அவங்க கொஸ்டின் சம்டைம்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 16 ஷிஃப்ட்டை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐடியா கிடைக்கும். ஓகே, எந்த மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் இப்படி தான் இருக்க போகுது. இதனால எக்ஸாக்டாக ஒவ்வொரு இயர்லையும் இப்போ 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டாக எடுத்து பார்க்கணுன்னா ரதினா குவான்ஸ் ஆப்லேயே 49 rupeesக்கு டெஸ்ட் பாஸ் இருக்குது. அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த டெஸ்ட் பாஸில் ஒரு சின்ன பக் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணும்போது டெஸ்ட் பாஸ் காட்டாது. நீங்கள் அகைன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தான் ஒர்க் ஆகுது. இந்த இஷ்யூவை நான் ஆப் சைடில் நான் ரெக்வஸ்ட்டாக கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன பக் மட்டும் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த பிவைக்யூஸ் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும், இந்த செட் ஃபுல்லாக அட்டன் பண்ணி பார்க்கணும்னா அந்த டெஸ்ட் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ரதினா குவான்ஸ் ஆப்பில் இருக்குது. இது செக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நமக்கு அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர், குவான்டிட்டி கம்பேரிசன். சில செட்டில் அவங்க எப்படி கேட்டுறாங்க, அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர், குவான்டிட்டி கம்பேரிசன் கேட்டுறாங்க. சில இதில் அப்ராக்சிமேஷன் 5, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்டுறாங்க. ஸோ
இதில் பாருங்கள் அப்ராக்சிமேஷன் 5, மிஸ்ஸிங் நம்பர் 5, குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ மார்க் ஸ்கோரிங் பார்ட்லேயே 15 செட் கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் 2023 பேட்டர்ன். இப்போ நம்ம 2026 3 இயர்ஸ் அப்டேட் ஆகி வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு மார்க்லாம் கம்மியாயிருக்கு. அதனால மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து 5+5 10 கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேஸ்லெட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ்லெட் கேட்காத டைமிங்கில் அவங்க வந்து இங்கே வந்து குவான்டிட்டி கம்பேரிசனோ இல்லை இன்னொரு செட்டோ உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. இது 2023க்கான அனாலிசிஸ் அண்ட் இது 2022க்கான அனாலிசிஸ். 2022ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஷிஃப்ட்கான டேட்டா கிடச்சிருக்கு பாருங்க. ஸோ இதுலேயும் மிஸ்ஸிங் நம்பர் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஒரு பேட்ச்ல கேட்டாங்கன்னா அப்ராக்சிமேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன்னொரு பேட்ச்ல கேட்குறாங்க. அடுத்து அப்ராக்சிமேஷன் மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்க. அடுத்தது பாருங்க அப்ராக்சிமேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 2022 பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாட்ரடிக் ஈக்குவேஷனும் 2 பார்ட் தான் கேட்குறாங்க. அதே போல் இங்கே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு பாருங்க. 11 கொஷின், 10 கொஷின். ஒரு பேட்ச்ல மட்டும் பாருங்க 2020ஓட ஒரு பேட்ச்ல 13 கொஷின் அரித்மெட்டிக் சம் மட்டும் வந்துருது. அரித்மெட்டிக்லேயே நான் என்னென்ன டாபிக்ன்றது நான் போட்டிருக்கேன். ஒர்க்குனா டைம் அண்ட் ஒர்க். ஓகே. அண்ட் கேஸ்லெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு செட் கொடுத்து 5 கொஷினும், டேபிள் டிஐ ஒரு 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, பார் கிராஃப் ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அகைன் செக் பண்ணுங்க, இல்லை பிடிஎஃப் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2021ல் நமக்கு 3 ஷிஃப்ட் இருக்கு. ஸோ இதுலேயும் செக் பண்ணிக்கோங்க. 2021 பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபிகேஷன் இந்த 3 செட்லையுமே கேட்காம மிஸ்ஸிங் நம்பர் குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். இப்போ நம்ம இதை பற்றி ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, என்ன அனாலிசிஸ் அப்படின்னா, ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஐபிபிஎஸ் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. 2026க்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வச்சு. ஸோ நமக்கு 35 கொஷின்ஸ் வரப்போகுது, 30 மார்க்ஸ் இதுக்கு. ஓகே, ஈச் 0.87 ஆர் 0.8 சம்திங். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மெயின்ஸுக்கு தனி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேங்க் எக்ஸாம்னாலே இந்த 3 செக்ஷன் தான். 3 செக்ஷனாக பிரிச்சிடலாம் பேங்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸை. ப்ரிலிம்ஸில் குவான்ட் செக்ஷனில். சரியா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதர் டாபிக் இங்கிலீஷ்க்கும் ரீசனிங்க்கும் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை வச்சு நீங்களும் இந்த மாதிரி அதுலேயும் வந்து நான் ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் கொண்டு வரல, குவான்ஸுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். அதே நீங்கள் இந்த மாதிரி 3 செக்ஷனாக பிரித்து எதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்ன ஆர்டரில் அட்டன் பண்ணணுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, மார்க் ஸ்கோரிங் செக்ஷன். ஓகே, ஒரு செக்ஷன் பேர் மார்க் ஸ்கோரிங் செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஐ, நெக்ஸ்ட் அரித்மெட்டிக். 3 செக்ஷனாக நம்ம பிரிச்சாச்சு. ஸோ இந்த மார்க் ஸ்கோரிங் செக்ஷனில் என்னென்னலாம் வந்துருந்துச்சு, மேக்ஸிமம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்ராக்சிமேஷன், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்ராக்சிமேஷன் ஆர் சிம்பிளிஃபிகேஷன். ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பிஓக்குமே இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நிறைய அப்ராக்சிமேஷன் சால்வ் பண்ணுங்க, ரெண்டும் சேம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸில் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் அண்ட் ராங் நம்பர் சீரிஸ். ராங் நம்பர் சீரிஸ் வந்துச்சுன்னா ஓகே, இந்த 2 செக்ஷனில் 5. ஓகே, எய்தர் 5 அப்ராக்சிமேஷன் 5 வரலாம், சிம்பிளிஃபிகேஷன் 5 வரலாம். அதே போல் ஒருவேளை நம்பர் சீரிஸ் வந்துச்சுன்னா எய்தர் ராங் நம்பர் சீரிஸ் வரலாம் ஆர் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் வரலாம். வந்தால் ரெண்டுலேயுமே 5 கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் செக் பண்ணதில் எந்த செட் கொடுத்தாலும் 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ இதில் 5 கொஷின் வரலாம். இப்போ சம்டைம்ஸ் பேட்டர்ன் என்ன மாறிடுச்சு, குவான்டிட்டி 1 அண்ட் குவான்டிட்டி 2 கம்பேரிசன். ஓகே, Q1 அண்ட் Q2. ஸோ இதுக்கும் நீங்கள் அரித்மெட்டிக் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். குவான்டிட்டி 1 and 2 இல்லைனா டேட்டா சஃபிஷியன்சி. ஒரே ஒரு செட்டில் மட்டும் டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க. அது செக் பண்ணிங்களா 2024ல் நினைக்கிறேன். ஒரு பேட்சில் மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு பதிலாக டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் 35 கொஷினை 3 செக்ஷனாக பிரிச்சாச்சு. ஸோ இந்த மார்க் ஸ்கோரிங் செக்ஷன்லேருந்து டெஃபினட்டாக 10 கொஷின்ஸ் வந்துடும். ஓகே, 10 கொஷின் வரலாம். கேஸ்ல டிஐ கேட்கலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அங்கே 15 கொஷின் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 10 மார்க் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எய்தர் அப்ராக்சிமேஷன் ஆர் சிம்பிளிஃபிகேஷன் ரெண்டில் ஏதோ ஒன்று வருது, நம்பர் சீரிஸில் ஏதோ ஒன்று வருது, இல்லை இதுலேருந்து இந்த 3 காம்பினேஷனில் ஏதோ 2 காம்பினேஷன் 5 மார்க்குக்கு 10 மார்க்குக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, டிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 செட்டாக பிரிச்சுக்கலாம். 1 கேஸ்ல டிஐ. ஓகே, கேஸ்ல டிஐ அப்படின்னா உங்களுக்கு வேர்ட் ஃபார்மில் டேட்டாஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி அதை நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டோ எதுக்கோ கொண்டு வந்துட்டு நீங்கள் பண்ணணும் கேஸ்ல டிஐ. இன்னொன்று கேஸ்ல டிஐ கேட்கலாம். நார்மல் டிஐ டேபிள்
ஆர் லைன் கிராஃப். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு செட் கேட்கலாம். டிஐ செட் 1 2 டிஐ வரும், கேஸ்லெட் போக டிஐ 1 டிஐ 2. இந்த டிஐ 1ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேபிள் ஆர் லைன் சார்ட். ஓகே, இங்க பார் சார்ட் ஆர் பை சார்ட், எந்த காம்பினேஷன்ல வேணா வரலாம். டேபிள் வந்து டேபிள் பார் வரலாம், இல்ல லைன் பார் வரலாம், இல்ல டேபிள் லைன் வரலாம், சாரி டேபிள் அண்ட் பை சார்ட் வரலாம், டேபிள் ஆர் பார் சார்ட். இந்த பேட்டர்ன்ல தான் வரப்போகுது. கண்டிப்பா இது வரைக்கும் இப்படி தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 15 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பேட்ச்ல மட்டும்தான் கேஸ்லெட் கேட்காம, ஸோ ஒவ்வொன்று ஈச் 5, இது 5 இது 5. ஓகே, ஸோ டோட்டலாக டிஐ செக்ஷன்லேருந்து 15 மார்க் வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ண நான் சொல்கிறேன். அடுத்து அரித்மெட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 10 வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் 9 வந்துச்சுன்னா இங்கே ஏதோ ஒரு கொஷினில் ஒரு மார்க் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 10 மார்க்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் 35 கொஷின்ஸ், 10 மார்க்கில் 10 கொஷின். 35 கொஷின்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னு பாருங்க. 10 + 12 20, 35 ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ இந்த அரித்மெட்டிக் டாபிக் வரைக்கும் கன்ஃபார்மாக என்னெல்லாம் வரும்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து டெஃபினட்டாக ஒன்று வந்துடும். இதுல வரலன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல வரலாம், ஆனா மேக்ஸிமம் டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து வந்துடும். ஓகே, அதே போல எஸ்ஐ அண்ட் சிஐ இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒன்று வரும், டெஃபினட்டா வரும். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லயோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லயோ ட்ரெயின்ஸ்லயோ ஒரு கொஸ்டின் வரலாம். நம்ம பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த 3 டாபிக்ல. ஓகே, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ். அடுத்து பர்சன்டேஜ், இதுதான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். பர்சன்டேஜ். ஓகே, ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேயே நம்ம பார்த்த வரைக்கும் என்ன டாபிக்லேருந்து கேட்டிருந்தாங்கன்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ கோர்ஸில் இன்னும் ஆட் பண்ணல, பேசிக்காக தான் இருக்கும், தனியாக போடுறேன். ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பேஸ் பண்ணி கேட்கலாம். அதே போல் இந்த பர்சன்டேஜில் வந்து பாப்புலேஷன் ஆர் எலெக்ஷன் பேஸ்டு தான் அதிகமாக கேட்டிருந்தாங்க. இல்லைன்னா மார்க்ஸ் பேஸ் பண்ணி வர மாதிரியானதுல இருக்கும், கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அடுத்து மென்சுரேஷன்லேருந்து டெஃபினட்டாக வருதுப்பா. ஒவ்வொரு இதுலையுமே மென்சுரேஷன்ல இல்லாமல் கிடையாது. அடுத்து ப்ராபபிலிட்டி. இந்த ரேஷியோ போடும்போதே ரேஷியோ கூடயே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, 6, 7, 8 ஏஜஸ் அண்ட் மிக்சர் அலிகேஷன் சேர்த்து படிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்ஸ் ஆவது கட்டாயமாக நீங்கள் பேசிக்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அரித்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் A to Z சீரிஸ் தான் சொல்யூஷன். நீங்கள் வேற எங்கேயாவது ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ கோர்ஸ் பார்த்து பேசிக்காக நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு அரித்மெட்டிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியலனா A to Z சீரிஸ் கோர்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது 60 days பிளானரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம அனலைஸ் பண்ணியாச்சுல. ஸோ டோட்டலாக மார்க் ஸ்கோரிங்லேருந்து நமக்கு 10 கொஷின்ஸ் வரப்போகுது. நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா அக்யூரேட்டாக ஒரு 20 to 25 எடுத்தால் போதுமானது. சரியா, அக்யூரேட்டாக நீங்கள் 13 நியரஸ்ட் போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் 20 to 25 எடுத்தீங்கன்னா சூப்பர். 20 to 25 கொஷின்ஸ் அக்யூரேட்டாக நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா குவான்ஸில் அது ஒரு நல்ல மார்க் தான், IBPS PO பொறுத்த வரைக்கும். சரியா, ஸோ அப்போ இந்த மார்க் ஸ்கோரிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 10 மார்க் கிட்ட வரப்போகுது. இந்த 10 மார்க்கில் நமக்கு இப்போ அப்ராக்சிமேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த 5மே போடுற மாதிரி தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு 5 கொஷினோ இன்னொரு செட்லேருந்து 5 கொஷினோ வரப்போகுது. ஆனால் இந்த 5மே எல்லா டைம்லேயும் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் சம்டைம்ஸ் கஷ்டம். இப்போ அந்த அப்ராக்சிமேஷன் மோஸ்ட்லி போட்டுருவீங்க. ஸோ இதில் நான் 5 கொஷினை ஃபிக்ஸ் பண்ணுறேன். 5 கொஷின் நீங்கள் கட்டாயமாக அப்ராக்சிமேஷனில் அடிச்சிடலாம். ஒருவேளை ஏதோ ஒரு அப்ராக்சிமேஷனில் ரொம்ப நேரம் ரொம்ப கேல்குலேட்டிவாக வச்சுட்டாங்க, ரொம்ப நேரம் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஏதோ சின்ன கேல்குலேஷன் தப்பாக போட்டு உங்களுக்கு ஆன்சரே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு கொஷினில் நீங்கள் நிற்கக்கூடாது. அந்த ஒரு கொஷின் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடுங்க. அதுலேயே உட்காந்திங்கன்னா ஸோ இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏதோ ஒரு கொஷின் நம்ம அட்டன் பண்ணுவோம், நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், டைம் ஓடிட்டே இருக்கும், ஆனால் நம்ம போட்ட ஆன்சர் வந்திருக்காது. பட் நமக்கு ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக், ஏதோ மல்டிப்ளிகேஷன்லையோ இல்லை அடிஷன்லையோ சப்ராக்ஷன்லையோ சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருப்போம். ஆனால் என்னடா இந்த கொஷினில் நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்துட்டோம், 2 minutes ஆயிடுச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த 2 minutes நம்ம வந்து இன்யூட்டிலைஸ் பண்ணி திரும்ப நம்ம அந்த மிஸ்டேக்கை பார்க்காம திரும்ப டைம் அதுலேயே வேஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் ஆன்சரும் போடாமல் மைண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகி அதர் செக்ஷனையும் அட்டன் பண்ண முடியாமல் ரொம்ப சுச்சுவேஷன்லாம் மோசமான போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்குது. அதனால இந்த மாதிரி இந்த ஒரு 5 செட் வருதுன்னா
ஏதோ ஒரு சம் உங்களுக்கு ஆன்சர் வராமல் ட்விஸ்ட் பண்ணிட்டே இருக்குன்னா அதில் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு போது அடுத்த செக்ஷன் நான் நல்லா அட்டன் பண்ணணும், அடுத்த கொஷினில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரியா? இந்த 5ல் மேக்ஸிமம் 4ஆவது அட்டன் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 4 அட்டன் பண்ண முடியும், 5ம் அட்டன் பண்ணால் குட். ஓகே, அதே போல் மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் இதுலேயுமே இப்படி தான். 5 கொஷின் வச்சிருக்காங்க அப்படின்னா 5மே நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. 3 கொஷின் ஓரளவுக்கு ஈஸியா பாக்குற மாதிரி நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ண மெத்தட்ல இருந்திருக்கும். ஏதாவது ஒரு கொஷின் நீங்க இது வரைக்கும் பிராக்டிஸே பண்ணாத, உங்களை ரொம்ப நேரம் யோசிக்க வைக்கிற மாதிரியான கொஷினா இருந்திருக்கும். அந்த மாதிரி கொஷின் எல்லாம் அதிகமா டைம் ஸ்பெண்ட் ஆகாம அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணணும், தைரியமா ஸ்கிப் பண்ணணும். நீங்க அக்யூரேட்டா அதிக கொஷின் அட்டன் பண்றதுக்கு இந்த ஸ்கிப் பண்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இதனால இப்ப நான் சொல்றதுலாம் நீங்க மார்க் டெஸ்ட்லயே அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்பதான் ரியல் எக்ஸாம்ல வரும். சரியா? இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு ஹிண்ட்டையுமே மார்க் டெஸ்ட்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ இதுல மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர்லேருந்து ஒரு 5 செட்டு வருதுன்னா நீங்க 5ம் அட்டன் பண்ணீங்கன்னா குட். அட்லீஸ்ட் 4ஆவது, 4 to 5 இதுலேயும் 4 to 5 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ண முடியும். ஓகே, எப்படியும் இதில் நம்ம 2 செக்ஷன் தான் வரப்போகுது. அதே மாதிரி தான் குவாட்ரிக் ஈக்குவேஷன், இதில் எந்த செட் வந்தாலும் 4 to 5 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மார்க் ஸ்கோரிங்லேருந்து உங்களால் டெஃபினட்டாக ஒரு 9 to 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இதை சாக்ரிஃபைஸே பண்ணாதீங்க. அதாவது இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோக்கஸை போடுங்க. அதாவது எக்ஸாமே கிளியர் பண்ணாத ப்ரிலிம்ஸ், ஒரு ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்டுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், மெயின்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? அப்போது நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதிட்டே இருக்கீங்க, ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணலை அப்படின்னா ஹோப் போயிடும். ரொம்ப கஷ்டமாக ஃபீல், நம்மளால ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியும், நம்மளால எப்படி மெயின்ஸ் கிளியர் பண்ண, இதை விட மெயின்ஸ் கஷ்டமாக இருக்குன்ற மைண்ட் செட் வந்துடும். ஆனால் பேங்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸோட லாஜிக் நான் ஆல்ரெடி சொன்னதான். ஒரு தடவை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிட்டே இருக்கும். அப்படியான ஆஸ்பிரன்ஸ் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், அப்போ தான் பிகினருக்கு அது புரியும். சரியா? அப்போ ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ்டாக ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு 100% எஃபர்ட் போட்டு கிளியர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் மட்டும் எடுத்தால் போதும், எல்லா ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆயிடும். சரியா? அப்போது இந்த செக்ஷன்லேருந்து நீங்கள் 9 to 10 மார்க் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து டிஐ செட்டுக்கு வாங்க. டிஐ பொறுத்த வரைக்கும் கேஸ்லெட்டை எடுத்த உடனே டச்சே பண்ணக்கூடாதுப்பா. நான் ஆர்டரும் நான் சொல்கிறேன். சரியா? இந்த மார்க் ஸ்கோரிங் செக்ஷனை முடிச்சுட்டு நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னா டிஐக்கு தான் வரணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற ஆர்டர் அப்ரோச்சும் நான் தனியாக சொல்கிறேன். ஸோ இந்த டிஐ செக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 கொஷின் கேட்குறாங்களா, கேஸ்லெட்டில் 5 கேட்குறாங்க, இதில் ஒரு 5 இதில் ஒரு 5. இந்த கேஸ்லெட்டை எப்போவுமே எல்லா ட்ரெயினரும் பாருங்கள் லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதையும் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேஸ்லெட்டும் ரீசனிங்கில் பசில் அப்படின்ற செக்ஷனும் வந்து சேம் தான். பசில் என்ன பண்ணுன்னா, ஒரு பெரிய பசில் ஆக்சுவலி ஈஸியாக இருக்கும், நீங்கள் நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. லீனியர் பசிலாக இருக்குன்னா அது ஸ்டார்ட் பண்ணி போட்டே இருப்பீங்க, ஒரு சின்ன கேஸ் மிஸ்டேக் விட்டுட்டு உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் வராமலே இருந்திருக்கும், கொஷினுக்கு ஆன்சர் போட முடியாமல் இருந்திருக்கும், ஏதோ தப்பாக இருந்திருக்கும். அப்போ அதுலேயே உட்காந்துருவீங்க. இந்த கேஸ்லெட்டும் பசிலும் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ப்ளஸ்ஸும் தான் மைனஸும் தான். அதனால் இந்த மாதிரியான டாப்பிக்கெல்லாம் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணிக்கணும். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு வர வேண்டியது என்ன, டேபிள் டிஐ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டேபிள் டிஐக்கு வந்துடுங்க. அப்போ இந்த டேபிள் டிஐலையுமே இதுலேயும் நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? 5 கொஷின்னா 5 கொஷினும் உங்களுக்கு ஈஸியாக வைக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் ஒரு 3 to 4 எடுத்தாலே பெரிய விஷயம். ஒரு கொஷின் கண்டிப்பாக டஃப்பாக தான் வச்சுருப்பாங்க. அதனால் இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 9 to 10 மார்க் ஃபோக்கஸ் பண்ணியாச்சுல. இப்போ இந்த செக்ஷனில் ஒரு டிஐயில் வெயிட். ஸோ இப்போ டேபிள் டிஐ வருது, நீங்கள் நல்லா போடுறீங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 மார்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் டிஐ2 பார் சார்ட்டோ பை சார்ட்டோ வரலாம், லைன் சார்ட் கூட வரலாம். ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. சரியா? ஈஸி கிடையாது, பிஓ பொறுத்தவரைக்கும் கஷ்டம் தான், பட் அப்ரோச் பண்ண முடியும். மெயின்ஸ் லெவலில் இருக்காது. ப்ரிலிம்ஸோட டிஐன்றது ஓரளவுக்கு அப்ரோச்சபிளாக தான் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு. ஸோ இதில் ஒரு 4 கொஷின்ஸ் இல்லைனா இது ரெண்டுலையும் 3-3ஆவது நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமமாக வச்சாலே நமக்கு என்ன ஆயிடுச்சு, 8 மார்க்ஸ் கிட்ட வந்துருச்சு. சரியா? மேக்ஸிமம் இதில் 4 உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சாலே 8 மார்க்ஸ். நான் சொல்கிறது 20 to 25ன்றது நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 20 அட்டம்ப்டாவது அக்யூரேட்டாக கொடுத்துட்டு வந்தாலே பெரிய விஷயம் பிகினருக்கு. ஓகே, ஸோ அப்போ அங்கேயே நமக்கு ஒரு 9 to 10 மார்க்ஸ் வந்துருச்சு, இங்கே ஒரு 8 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தாலே ஒரு 17 to 18 மார்க்ஸ் இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்லேருந்தும் டிஐ பார்ட்லேருந்தும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். சரியா? அடுத்து இந்த அரித்மெட்டிக் வந்தீங்கன்னா பிஓ லெவல் அரித்மெட்டிக்ன்றனால கொஞ்சம் நீங்கள் சால்வ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு அரித்மெட்டிக் வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் எந்த டாப்பிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங், அந்த கொஷினை பார்த்து உங்களுக்கு தெரியணும். அந்த கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு ஓகே இந்த கொஷினை நம்மளால் இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே சால்வ் பண்ண முடியுமா, எவ்வளோ நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மாடலில் இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறதுலாம் மார்க் டெஸ்ட்லேயே ட்ரை பண்ணுங்கள். பிவைக்கு மார்க்கு கூட போய் போட்டு பாருங்கள். சரியா? ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் ஒரு 5 கொஷின் எழுதினாலும் பெரிய விஷயம்.
3 to 5 மார்க்ஸ் இதில் நீங்கள் மேக்ஸிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? 3 to 5 மார்க்ஸ். அப்போ பாருங்க, ஸோ இதில் ஒரு 9 to 10, 9 கூட வச்சுக்கலாம், 8 வச்சுக்கோங்க, 17, 9 + 17. ஸோ இதில் மினிமமாக 3 வச்சாலே 20 அட்டெம்ப்ட் வித் அக்யூரஸியோட கொடுத்துட்டு வரலாம். அதுவே பெரிய விஷயம் IBPS PO பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு 20 மினிட்ஸ்க்குள்ள அட்லீஸ்ட் 20 கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. நமக்கு இருக்கிறது 20 மினிட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுலையே நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் இதை முடிச்சுட்டு இங்கே கேஸ்டெட் வரலாம். கேஸ்டெட்டில் ஒரு 3, இப்போ நான் சொன்னது ஒரு பிகினர் ஆஸ்பிரன்ஸ் 20 கொஸ்டின் ஃபோக்கஸ்டாக போட ட்ரை பண்ணுங்க. பிகினர் தாண்டி நான் ஆல்ரெடி நிறையா எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றவங்க கேஸ்டெட்டில் ஒரு 3 டெஸ்ட் பண்ணிங்கனாலே என்ன ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் நல்ல மாடரேட் லெவல் ஆஸ்பிரன்ஸ் நிறைய ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10 + 4 8, 18, 21, 26 அட்டெம்ப்ட் கிட்டையாவது கொடுத்துட்டு வரலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க 30 அட்டெம்ப்ட் கூட ட்ரை பண்ணுங்க. சரியா? நமக்கு டோட்டல் 35 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கு. ஆனால் என்ன கேட்டால் நான் சொன்ன ஒரே விஷயம், ஏதோ ஒரு கொஸ்டினில் உட்காந்துட்டு ஆன்சர் வரல, கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே மறந்துட்டு மைண்டை கூல் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி மார்க் டெஸ்ட்லேயே போடுங்க. ஓகே, சரி வாங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. ஹவு டு ப்ரிப்பேர். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஸ்கெடியூல் உங்களுக்கு என்ன இருக்கணும். ஸோ டெய்லி ஸ்கெடியூல் இந்த 3 செக்ஷனுமே உங்களுக்கு இருக்கணும். மார்க் ஸ்கோரிங் செக்ஷனும் உங்கள் டெய்லி ஸ்கெடியூலில் இருக்கணும். மார்க் ஸ்கோரிங் செக்ஷனுக்கான பார்ட்டும் உங்கள் டெய்லி ஸ்கெடியூலில் இருக்கணும். டிஐக்கான பார்ட்டும் டெய்லி ஸ்கெடியூலில் இருக்கணும். அரித்மெட்டிக்கான பார்ட்டும் உங்கள் டெய்லி ஸ்கெடியூலில் இருக்கணும். சரியா? ஓகே, பிகினருக்கு சொல்கிறேன், ஃப்ரெஷர் பிகினருக்கு டெய்லி நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 20 சிம்பிளிஃபிகேஷனாவது போடணும். சரியா? ஒரு நாள் சிம்பிளிஃபிகேஷன் போட்டிங்கன்னா இன்னொரு நாள் அப்ராக்சிமேஷன் போடுங்க. இது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எடுத்தோடனே இப்போ சிம்பிளிஃபிகேஷனை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. பிகினர் சொல்கிறேன். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன்னா எதை பேஸ் பண்ணியெல்லாம் வரும், முக்கியமாக இது போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூலை பேஸ் பண்ணி வரும், பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வரும், பவர்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஓகே, பேசிக்கான மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அதெல்லாம் நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி A to Z சீரீஸில் சிம்பிளிஃபிகேஷனுக்குன்னு ஒரு இதே போட்டிருக்கேன் வீடியோ, ஒரு 5 to 6 வீடியோஸ் இருக்கும். அதில் ஒரு சிம்பிளிஃபிகேஷனை ஒரு பிகினர் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற அந்த லெக்சர் நீங்கள் பார்க்கணும். சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக் லெக்சர் பார்த்துட்டு டெய்லி ஒரு 20 சிம்பிளிஃபிகேஷன் மினிமம். ஓகே, இந்த பீரியட்லேயாவது. ஸோ 20 சிம்பிளிஃபிகேஷன், ஒரு நாள் 20 போட்டிங்கன்னா இன்னொரு நாள் அப்ராக்சிமேஷன் 20 போடுங்க. சரியா? இல்லை மேம் எனக்கு இன்னும் நல்லா எஃபர்ட் போட இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 30ஆவது நீங்கள் போடலாம். 30 to 50 கூட போட்டால் ஓகே தான். ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் தான்ப்பா. இந்த சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இதை போடணுன்ற அவசியம் இல்லை. நல்லா ஓரளவுக்கு கண்ணிலே பார்த்து போடுற மாதிரி, நிறைய பென் பேப்பரெல்லாம் அவாய்ட் பண்ணி போடுற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டெய்லிலாம் இவ்வளோ தேவையில்லை. அதுக்கப்புறம் 10ஆக குறைச்சிக்கோங்க, அதுக்கப்புறம் 5ஆக குறைச்சிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டாக எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ப்ரிலிம்ஸு. ஸோ ஆகஸ்ட் ப்ரிலிம்ஸ்னால் நமக்கு ஆகஸ்ட் 2nd வீக் வச்சாலுமே இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஜூலை 6 ஆயிடுச்சா. ஸோ இங்கேருந்து ஒரு 25 டேஸ் இருக்குது, அங்கேருந்து ஒரு 10 டேஸ் வச்சாலுமே 35 டேஸ் தான் இருக்குது. இந்த 35 டேஸில் இந்த விஷயங்கள் கூட நீங்கள் பண்ணலைன்னா எக்ஸாமை கிராக் பண்ணுறது கஷ்டம். அதனால் இந்த 35 டேஸ்க்கு நான் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன், ப்ரிலிம்ஸை நான் கிளியர் பண்ணுறேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அப்போது டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் 20, அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் ஒரு 20 போடணும். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், நம்பர் சீரிஸ். இதே மாதிரி தான் நம்பர் சீரிஸில் ஒரு நாளைக்கு ஒரு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் ஒரு 20 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கும் நம்பர் சீரிஸ்க்கும் பேசிக் வீடியோ போய் பேசிக் லெக்சர் பார்க்கணும். ராங் நம்பர் ஒரு 20 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி. இது முடியும் கைஸ். இது எப்படி மேம் இவ்வளோ பண்ணுறது அப்படின்னு கேட்டால் வேறு வழி இல்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் இன்னும் ஒரு ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணாமல் 1 இயரோ 6 மந்த்ஸோ பேங்க் எக்ஸாம்பிளில் இருக்கீங்க, ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, இன்னும் எனக்கு ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகலை, 10 ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போர்ஷன் எல்லாம் உங்களை ஸ்ட்ராங் பண்ணி ப்ரிலிம்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணாதான் மெயின்ஸை நீங்கள் ஃபோக்கஸே பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர், ஒரு நாள் மிஸ்ஸிங் பண்ணுங்கள், ஒரு நாள் ராங் பண்ணுங்கள். 20 இதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப மினிமம். ஓகே, ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங் போகணுன்னா நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எவ்வளோ எஃபர்ட் போடணும். நெக்ஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், சேம் அது ஒரு 20 ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே அதெல்லாம் ஈஸியாக ஃபீல் ஆகிடும். அண்ட் இதில் குவான்டிட்டி 1 and 2 டேட்டா சஃபிஷியன்சி இதுவும் கேட்பாங்கன்னு சொன்னேன் இந்த போர்ஷனில். சம்டைம்ஸ்
குவான்டிட்டி 1 and 2 இருக்கட்டும், டேட்டா சஃபிஷியன்சியாக இருக்கட்டும், அது ரெண்டுமே இந்த அரித்மெட்டிக்லேருந்து தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க. அப்போ நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்டிஸ் பண்ணாலே டேட்டா சஃபிஷியன்சியும் குவான்டிட்டி 1 ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான் 1 and 2. ஓகே, இப்போ வந்து மார்க் ஸ்கோரிங் செக்ஷனுக்கு நீங்கள் இந்த 3 விஷயங்களும் பண்ணணும். டிஐ பொறுத்த வரைக்கும் கேஸ்லெட்க்கு ஒரு 2 செட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் எங்கன்னா ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கு நிறைய சைட் இருக்குது. எக்ஸாம் ரேலி, நம்ம எக்ஸாம் ரேலியிலேருந்தே நீங்கள் சைட் ப்ராக்டிஸ் மார்க் எக்ஸாம் ரேலியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு செக்ஷனல் வைஸும் வச்சுருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வச்சுருப்பாங்க, அந்த ரேலி பிடிஎஃப் கோர்ஸும் வச்சுருக்காங்க. அதிலலாம் இந்த மாதிரி செட்டு டெய்லி செட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. டெய்லி உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ரேலிலேயே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெய்லி ப்ரிலிம்ஸில் நீங்கள் குவான்ஸில் இதை ட்ரை பண்ணுங்கள், ரீசனிங்கில் இதை ட்ரை பண்ணுங்கள், இங்கிலீஷில் இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அவங்களே ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் நிறைய கண்டென்ட்டுக்கெலாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. நெட்டில் போட்டாலும் இல்லை ஏதோ மார்க் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் டெஃபினட்டாக இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ கேஸ்லெட் ஒரு 2 செட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி டிஐ டேபிள் ஒரு 2 செட் அண்ட் பை சார்ட் ஆர் பார் சார்ட் வந்து ஒரு செட்டு. ஸோ இந்த 35 டேஸ்க்கு நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் மினிமம். ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக ஒரு நாளைக்கு ஒரு 5 செட்டு டிஏயாவது பண்ணணும். இதெல்லாம் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும்னா இதுதான். ஸோ இந்த அரித்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக்கோட வெயிட்டேஜ் 10 மார்க்காக இருந்தாலும் நம்மளால் இந்த மார்க் ஸ்கோரிங் செக்ஷன் இதே அட்டன் பண்ணிட்டு அங்கே ஒரு 3 to 4 தான் பண்ண முடியும். ஆனால் இப்போவே நீங்கள் அரித்மெட்டிக்கை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், மெயின்ஸுக்கு அதை மெயின்ஸுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இது என்ன கேட்டால் கம்ப்ளீட்டாக குவான்ஸ் A to Z சீரீஸில் நான் டெய்லி ஸ்கெடியூல் கொடுத்துருப்பேன். குவான்ஸ் A to Z சீரீஸில் டே 1லேருந்து டே 60 வரைக்கும் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வச்சுருக்கேன். என்னென்ன டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஆர்டரில் போகணும் அப்படின்றத. ஸோ அதனால் வெயிட் கால் வருது கைஸ் ப்ளீஸ். ஸோ குவான்ஸ் A to Z சீரீஸில் டே 1லேருந்து டே 60 வரைக்கும் கொடுத்துருப்பேன். நமக்கு இருக்கிறது 35 டேஸ்னால அதனால் 2 டேஸ்க்கான ஸ்கெடியூல் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இல்லை டே 1லேருந்து 30 டேஸ் வரைக்கும் எதை முடிக்க முடியுமோ நான் கொடுத்த அந்த டாப்பிக்கில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பண்ணணும். இதை தாண்டி ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு இந்த ப்ராக்டிஸை ஓரளவுக்கு பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு பிகினர் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக மார்க் டெஸ்ட்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா டிமோட்டிவேட் ஆயிடுவீங்க. ஒரு 10 டேஸ்க்கு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஜூலை 20 அந்த ரேஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், டெய்லி 2 மார்க் டெஸ்ட் ஆகுது ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் 3மே வந்துடும். நான் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம், எனக்கு இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரில, 36 மினிட்ஸ் ஆயிடுச்சா, பரவாயில்ல, எனக்கு டீட்டெயில்டாக சொல்லிடணும் சில விஷயங்களை. ஸோ இதுவுமே பிகினருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க, மெயின்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் இது பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் தான் பார்த்துருக்கோம். இனிமேல் தான் ஃபைனலாக ஹவு டு அப்ரோச் வேறு இருக்குது, அதை நான் சொல்லிக்கிறேன். இந்த அப்ரோச்ன்ற செக்ஷனுக்கே நான் எதுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன்னா, என்னோட ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது 2016 நினைக்கிறேன், 2016 தான் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளையே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம் பற்றி தெரியாது. எக்ஸாமில் இந்த மாதிரி ப்ரிலிம்ஸில் இப்படிலாம் தனித்தனியாக வரும், இந்த செக்ஷனில் இவ்வளோ மார்க் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ நான் ஒரு ஆப்டிடியூட் ட்ரெயினர் ஃபார் பிளேஸ்மெண்ட், காலேஜ் பிளேஸ்மெண்ட்க்கு நான் போய் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு அகாடமியில் ஒர்க் பண்ணுறோம். நான் ரீனா மேம் எல்லாமே, கனிஸ்லினாலஜிக்ஸ் மேம் இருக்காங்களா, ரீனா மேம், நாங்களாம் அங்கே தான் ஸ்டார்டிங்கில் நானும் ரீனா மேம்லாம் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸு. ட்ரெயினராக இருக்கோம், காலேஜ் பிளேஸ்மெண்ட் ட்ரெயினராக. ஃபஸ்ட் டைம் 2016 ஐபிபிஎஸ் கிளர்க்கு அப்ளை பண்ணுறேன். சரியா, அப்ளை பண்ணுறேன். எனக்கு இந்த பேட்டர்ன் எதுவுமே தெரியாது. மார்க் டெஸ்ட் நான் போட்டது கிடையாது. டைரெக்டாக எக்ஸாமுக்கு தான் போகிறேன். எக்ஸாம் போகும்போது என்ன பண்ணுறேன், அப்போது உங்களுக்கு செக்ஷனல் டைமிங்லாம் கிடையாது. இப்போ ஒரு குவான்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணால் 20 மினிட்ஸில், அங்கே வந்து 60 மினிட்ஸ் எந்த செக்ஷன் வேணால் நம்ம மாற்றிக்கலாம். செக்ஷனல் டைமிங் கிடையாது. இப்படி தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், நமக்கு தான் குவான்ஸ் நல்லா ஒரு அதை கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன்னா மார்க் டெஸ்ட்டே நான் போட்டது கிடையாது, எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. தெரிஞ்ச நாலேஜை வச்சு நம்ம குவான்ஸில் நல்லா, எனக்கு எக்ஸாமை கிளியர் பண்ணுறோமோ இல்லையோ, ஏதோ சும்மா அட்டன் பண்ணிட்டு வரலான்ற மாதிரி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் போகிறேன். நமக்கு தான் ட்ரெயினர் வேறன்ற ஒரு மைண்ட் செட் வேறு. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ரீசனிங்கை முடிக்கிறேன். குவான்ஸை கடைசி அட்டன் பண்ணிக்கலாம், நமக்கு தான் குவான்ஸ் நல்லா வரும்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஏன்னா அப்போ நான் குவான்ஸ் ட்ரெயினர் தான். ரீசனிங் பொறுமையாக போட்டு முடிக்கிறேன், இங்கிலீஷை மெதுவாக போடுறேன். அப்புறம் பார்த்தா டைமே இல்லை குவான்ஸுக்கு, கொஞ்சம் ஒரு லாஸ்ட்டில் ஒரு 15 மினிட்ஸ் கூட டைம் இல்லை. அப்போ தான் லைட்டாக பதட்டம் வருது. சரி, குவான்ஸ் செக்ஷன் ஓப்பன் ஆகுதுன்னொடனே நான் என்ன கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுதோ அதை எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு எடுத்த உடனே என்ன வைப்பாங்க, எடுத்த உடனே என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன், இந்த மார்க் ஸ்கோரிங் செக்ஷன் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் வரும், மிஸ்ஸிங் நம்பர் வரும், ராங் நம்பர் வரும், அப்படியெல்லாம் வரவே வராது. சரியா,
உங்களுக்கு ரேண்டமாக வரும், அரித்மெட்டிக் வரும், இல்லைனா எடுத்தோடனே ஒரு டிஐ வரும். ஸோ அப்போ அரித்மெட்டிக்கும் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஷின், டைம் அண்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைம் அண்ட் ஒர்க் கொஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல், ஆனால் ஈஸியாக ஷார்ட்கட்டில் போடுற மாதிரியே டெக்னிக்கலாக இருக்காது, எனக்கு தெரியல. அதுலேயே உட்காந்து அவ்வளோ நேரம் நான் சால்வ் பண்ணி பார்த்துட்டு எப்படி நமக்கு இந்த கொஷின் ஆன்சர் வராமல் போகலாம் அப்படின்னு அதில் நான் வந்து சண்டை போட்டுட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வரிசையாக அடுத்து என்ன கொஷின் வருதோ அடுத்து என்ன கொஷின், ஈவன் நான் அந்த 35 கொஷின்ஸுமே ஃபுல்லாக கூட பார்க்கல. ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு சொல்கிறேன், ஃபுல்லாக கூட பார்க்கல. டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எக்ஸாம் விட்டு வெளியே வந்தாச்சு. எல்லாரோட அட்டம்ப்டெல்லாம் கேட்டால் ஏகப்பட்ட அட்டம்ப்ட் சொல்கிறாங்க. என்னோட அட்டம்ப்ட் ரொம்ப கம்மி, எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப கம்மி. ஸோ அப்போது நான் ஈவன் ஒரு ட்ரெயினராக இருந்தாலுமே எனக்கு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுற விதோன்ற ஒரு விஷயம் தெரியாதனால அங்கே என்னால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அப்போவும் நான் குவான்ஸில் நல்ல ஸ்ட்ராங்கு, ஓரளவுக்கு டீச்சிங்கே பண்ணுவேன்ற பட்சத்துலேயே என்னால் குவான்ஸில் ரொம்ப கம்மியான அட்டெம்ப்ட் 5ஓ 6ஓ அட்டன் பண்ணிட்டு வந்தேன். இந்த அப்ரோச் தெரியல, இந்த பேட்டர்ன் தெரியல, எதுவுமே தெரியலன்றப்போ. இப்போ நீங்கள் எவ்வளோ தான் கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே, இப்போ நான் ஏன் இதை சொன்னேன்னா, ஃபைனலாக ரிசல்ட் வந்து எனக்கு ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆகலை, குவான் செக்ஷனு 6th கட் ஆஃபே கிளியர் ஆகலை. ஸோ இது சொல்கிறதுக்கு நான் கூச்சப்பட தேவையில்லை. ஏன்னா ஒன்றுமே தெரியலனா அது அப்படி தான் ஆகும். கண்டென்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த அப்ரோச், ஹவு டு அப்ரோச்ன்ற பேட்டர்ன் தெரிலனா யாராக இருந்தாலுமே அதில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஹவு டு அப்ரோச் த எக்ஸாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே இருக்க பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணணும். இந்த ஹவு டு அப்ரோச்ன்ற மேட்ரு, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எக்ஸாமில் போய் அப்ளை பண்ணக்கூடாது, இப்போவே மார்க் டெஸ்ட்லேயே எடுக்கணும், சரியா? ஸோ ஹவு டு அப்ரோச்சில் என்ன, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு 1 to 2 minutes எதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் 20 minutes இருக்குல்ல நமக்கு. குவான் செக்ஷன் ஓப்பன் ஆகுது, நான் கம்ப்ளீட்டாக குவான் செக்ஷனை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ், அதில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 to 2 minutesல எல்லா கொஷினையுமே நீங்கள் போய் விசிட் பண்ணியிருக்கணும். 35 கொஷின்ஸும் விசிட் பண்ணியிருக்கணும். எவ்வளோ நேரத்தில்? 1 to 2 minutesக்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணணும். 2 minutes கூட எடுக்கக்கூடாது. 90 secondsக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா கொஸ்டின் டக் டக் டக்குன்னு விசிட் பண்ணணும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் முடியும். எதுக்காக இந்த விசிட் பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட்டில் கூட உங்களுக்கு ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான் வச்சுருப்பாங்க. விசிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் விசிட் பண்ணும்போதே மார்க் ஃபார் ரிவ்யூன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணணும், சரியா? மார்க் ஃபார் ரிவ்யூ ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், அப்படி நீங்கள் விசிட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று டிஸ்பிளே ஆகுது, லைக் ஒரு டேபிள் டிஐ டிஸ்பிளே ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் டிஐ டிஸ்பிளே ஆகுது, அதில் 5 கொஷின் இருக்குது அப்படின்னா 5 கொஷின் கண்டினியூஸாக வரும். அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு வைலட் கலரை போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் டேபிள் ஓப்பன் ஆச்சுன்றத மைண்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், கான்சியஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ, சிம்பிளிஃபிகேஷனோ ஆர் அப்ராக்சிமேஷனோ ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போடணும். சிம்பிளிஃபிகேஷன் 5 இருக்குது, அப்ராக்சிமேஷன் 5 இருக்குன்னா அந்த 5ஐயும் போட்டு வைலட் கலராக மாற்றிட்டு இருக்கக்கூடாது, மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டு இருக்கக்கூடாது. எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போடணும். அதுக்கப்புறம் அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட்டு நம்பர் சீரிஸ், இதெல்லாம் நீங்கள் அந்த விசிட் பண்ணும்போதே எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போடணும். இதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 செக்ஷனுக்கும் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் டிஐ பொறுத்த வரைக்கும் அங்கேயும் இதுதான். கேஸ்டில் டிஐனா ஒரு மிட்டில் ஒரு 16th கொஸ்டினில் கேஸ்டில் டிஐ ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 கொஸ்டின் வருதுன்னா, அந்த 16th அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேஸ்டில் டிஐ ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கணும், சரியா? ஸோ எத்தனை மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கணும்? சிம்பிளிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒன்று இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. இது ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கணும். எங்கே கேஸ்லெட் ஓப்பன் ஆகுதோ அங்கே ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ. 2 செட்டு டிஐ அதெல்லாம் எங்கே இருக்கோ, ஸோ இதுவே 5 மார்க் ஃபார் ரிவ்யூவாக மாறிடுச்சா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன்லையோ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரித்மெட்டிக் வரும். இந்த அரித்மெட்டிக்லையும் இந்த 1 to 2 minutesக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக முடியும். ஸோ அந்த அரித்மெட்டிக் டிஸ்பிளே ஆகும்போது நான் சொன்னேன்ல, அந்த கொஷினை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த நாலேஜ் வரணும். ஓகே, இந்த கொஷின் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது பிடிச்ச டாப்பிக்காக இருந்தால் கொஞ்சம் 2 லைனில் இருக்குன்னா அதுக்கு ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டுக்கோங்க. இந்த இடத்துல டைம் அண்ட் ஒர்க் இருக்குது, கான்சியஸாக இது அந்த கான்சியஸ்னஸ் இருக்கணும்ப்பா. எக்ஸாம் பதட்டம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த கான்சியஸ்னஸ் வரணும்னா ப்ராக்டிஸ்லேயே பண்ணணும். எந்த இடத்துல போட்டோம் அந்த மறந்துடக்கூடாது, ஐயோ இங்கே வந்துச்சா அங்கே வந்துச்சான்னு பதட்டமே வேண்டாம். மார்க் டெஸ்ட்லேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சூப்பராக அட்டன் பண்ணலாம். ஸோ அப்போது அரித்மெட்டிக் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த டாபிக் நீங்கள் ஆல்ரெடி நல்லா சால்வ் பண்ண டாப்பிக்காக, உங்களுக்கு வரக்கூடிய டாப்பிக்காக, அந்த கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க டாப்பிக்காக இருந்துச்சுன்னா ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ. இல்லை எனக்கு பேசிக்ஸ் மட்டும் தெரியும், ஆனால் இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், இந்த மாடல் நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டுக்கோங்க. இல்லை கொஷினை பார்த்தாலே தெரியும் இதுக்கு ரொம்ப பெருசாக எஃபெக்ட் போட தேவையில்லை.
ஈஸியாக தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ. அங்கங்கே அந்த 10 அரித்மெட்டிக்கில் உங்களால் அட்டன் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மார்க் ஃபார் ரிவ்யூவை போட்டு முடிச்சிருக்கணும். ஓகே, இதுதான் செகண்ட் விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் அந்த ஆர்டர். இப்போ மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டிங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போகணும், அப்ராக்சிமேஷன் ஆர் சிம்பிளிஃபிகேஷனுக்கு போகணும். இதை போய் முடிச்சிடுங்க. டெஃபினட்டாக இது ஈஸியாக தான் இருக்கும், கூட்டுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கோ இல்லை நம்பர் சீரீஸ்க்கோ போகணும். இது செகண்ட். இது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண வேண்டிய டாபிக், அட்டெம்ப்ட் ஆர்டர். இது செகண்ட். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஐ. டிஐயில் கேஸ்லெட்டை தொடக்கூடாது. கேஸ்லெட்டை எப்போ பண்ணணும், அரித்மெட்டிக்காக முடிச்சுட்டு டைம் இருந்தால் கேஸ்லெட்டுக்கு போங்க. சரியா, அந்த டேபிள் இருந்துச்சுன்னா டேபிளை டச் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இல்லை லைன் கிராஃப் இல்லைன்னா பார் கிராஃப், இந்த மாதிரி பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும்ல, அந்த ரெண்டு டிஐயில் எந்த டிஐ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த கவுண்டெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதில் நீங்கள் பெருசாக யோசிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிங்க, ரேஷியோ கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கவுண்ட், இத்தனை சேலாக இருக்குது அவ்வளோ சேலாக இருக்குது, கான்செப்ட் அரித்மெட்டிக் இல்லாமல் சும்மா நார்மலாக அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரி ஆவரேஜ், ரேஷியோ, பர்சன்டேஜ் இதை 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிஏஏ வரும். ஸோ அந்த கவுண்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய டிஏ அட்டன் பண்ணுங்க. அரித்மெட்டிக் டிஏ இருந்துச்சுன்னா டேபிள்லையோ லைன்லையோ பார்ல அதையும் கடைசியாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாலாவது விஷயம் தான் நீங்கள் அந்த அரித்மெட்டிக் கொஸ்டின் இருக்குல்ல, அப்ளிகேஷன் சம்ஸ், அதில் உங்களோட ஃபேவரட் போட்டு வச்சிருக்கீங்களா மார்க் ஃபார் ரிவ்யூ, அதில் எது ஈஸியஸ்ட்டோ அதை போய் அட்டன் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கேஸ்லெட்டுக்கு வரணும். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேக்ஸிமம் அட்டெம்ப்ட் வித் அக்யூரஸியோட கொடுக்க முடியும். நீங்கள் எடுத்தோடனே டிஸ்பிளே ஆகிற கொஷின் எடுத்துட்டு அந்த 1 to 2 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா 20 மினிட்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இன்னும் இந்த 20 மினிட்ஸை எக்ஸாக்டாக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு 5 அப்ராக்சிமேஷன் வருதுன்னா சிலர் வந்து 30 செகண்ட்ஸ்லேயே ஒரு அப்ராக்சிமேஷனை முடிச்சிருவாங்க. ஸோ அப்போ 2 மினிட்ஸ்க்குள்ளே 5 அப்ராக்சிமேஷனே முடிக்கிற ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள் அப்ராக்சிமேஷன். 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே, அதுவே அதிகம். ஸோ இதே ஒரு 3 மினிட்ஸ் போயிடுச்சா, ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் போயிடுச்சு, 5 மினிட்ஸ் போயிடுச்சு, இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே அடுத்து ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த செக்ஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷனோ இல்லை நம்பர் சீரிஸோ அந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 35 டேஸில் நிறைய மார்க் டெஸ்ட் எடுங்க, கண்டிப்பாக முடியும். அதுக்கப்புறம் வந்து ஓகே, டைம் ஆகுது 40 மினிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு, 5 மினிட்ஸ் 8 மினிட்ஸ், எப்படியே 10 மினிட்ஸ் இதில் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அடுத்து ஒரு டிஐயில் வந்து ஓகே, டிஐக்கே ஒரு 4 மினிட்ஸ் போயிடும் கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணவே. ஸோ ரிமைனிங் 6 மினிட்ஸ்க்குள்ளே தான் இன்னொரு டிஐ அந்த அரித்மெட்டிக்கை முடிக்க முடியும். ஸோ இது ஒவ்வொருத்தவங்க கேப்பபிலிட்டி. நம்ம இங்கே வந்து 3 மினிட்ஸ் தான் போட்டிருக்கோம் அப்ராக்சிமேஷனுக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆஸ்பிரன்ஸ் 2 மினிட்ஸில் 5 அப்ராக்சிமேஷனே முடிச்சுட்டு போயிடுவாங்க டக்குன்னு பார்த்து. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாமோட ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது, ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதான் கஷ்டம். எஃபர்ட்டை ஃபுல்லாக போட்டு அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதா உங்களோட டார்கெட்டுன்ற மாதிரி இறங்கி ஒரு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ப்ரிலிம்ஸுக்கு அந்த ப்ரிலிம்ஸ்க்கு என்ன எக்ஸாம் வரப்போதோ அந்த எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் ஒரு 10 to 15 மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா போதும். அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே போதும். நீங்கள் அடுத்து மெயின்ஸுக்கு தயாராக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்டுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அரித்மெட்டிக் இந்த ஒவ்வொரு கான்செப்டோட பேசிக், இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக எடுத்து போய் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னல, டெய்லி ஒரு 5 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனால் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு 7 வீடியோ கோர்ஸில் போட்டிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா தான் கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த செஷன், இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணுங்கள். இருக்க 35 டேஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா பிகினராக இருந்தாலும் அந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் கிட்ட போயிடுவீங்க. ஒருவேளை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேம், இன்னும் கான்செப்ட்லாம் எதுவுமே தெரியாதுன்னா அடுத்த ப்ரிலிம்ஸே டக்குன்னு கிளியர் பண்ணிடுவீங்க. நான் சொல்கிறேன், இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா. சரியா? ஸோ ஏன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் இப்படி பண்ணி தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல, ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் ஆகலை, செக்ஷனல் கட் ஆஃபும் கிளியர் ஆகலை. ஆனால் நான் லாஸ்ட்டாக அடுத்து 2019 3 வருஷம் கழிச்சு எஸ்பிஐ கிளர்க் அடுத்து வர எக்ஸாம்லாம் எழுதுவேன். ஆனால் எனக்கு பேங்க் எக்ஸாம் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது பேங்க்கில் போய் வேலை பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு டீச்சிங் தான். அந்த மென்டாராக டீச்சிங் ஸ்டாஃபாக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்குன்றதுக்காக எக்ஸாம் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணேன். 2019 எஸ்பிஐ கிளர்க் நான் அட்டன் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கட் ஆஃபே 61 தான் இருந்துச்சு ஓவரால் கட் ஆஃப். பட் என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 86 வாங்கியிருந்தேன் அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ அப்போது எனக்கு அப்ரோச் தெரியாதப்போ நான் வந்து செக்ஷனல் கட் ஆஃபும் கிளியர் பண்ணலை,
ஓவரால் கட் ஆஃபும் கிளியர் பண்ணலை. ஆனால் அந்த அப்ரோச் நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ கிளியர் பண்ணிக்க பாருங்க. கட் ஆஃபை விட நான் ஒரு 20 மார்க்ஸுக்கு மேலேயே நான் வாங்கியிருக்கேன். 24 மார்க்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். டோட்டலாக 100 மார்க்குக்கு 86 என்னால் வாங்க முடிஞ்சு. அப்ரோச் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இந்த அப்ரோச்சை கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியும். ஈவன் தோ டாப்பராக இருந்தாலும் அப்ரோச் கற்றுக்கலன்னா, இந்த அப்ரோச்சில் பண்ணலன்னா நீங்கள் கிளியர் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் பிலோ ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் அப்ரோச் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்கப்பா. அஷூரன்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க. 35 டேஸ் நான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுன்ற அஷூரன்ஸ் உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லிக்கோங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. ரத்தினா காயின்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த 60 டேஸ் பிளானர்லாம் யூஸ் பண்ணி கண்டென்ட்டில் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. இப்போது ஹியூஜ் ஆஃபர் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த 16 செட்டில் கேட்ட அப்ராக்சிமேஷன் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.